அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக இந்த நிறுவனமும் மக்களுக்காக இந்த நிறுவனமும் குறிப்பாக மக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த மீடியா உடைத்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் அவர்களுடைய நிறுவனத்திற்கும் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பேசப்போகின்ற தலைப்பு என்னவென்றால், இந்த வாரம் 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் கிடைக்கும் என்பதை முழு விவரத்தோடு முழு தெளிவோடு நாம் பார்த்து கொள்ளலாம். இந்த வாரம் கும்பராசி எப்படி இருக்கும், இந்த வாரம் கும்பராசி எப்படி இருக்கும் என்பதை நாம் இங்கு காண்போம். கும்பம் 4-10 வீட்டை விட்டு வெளியேறி ஒரு தெய்வங்களையோ அல்லது சித்தர் சமாதிகளையோ அல்லது ஜீவ சமாதிகளையோ அல்லது முக்கியமான நபரையோ வீட்டை விட்டு வெளியேறி நீங்கள் சந்திப்பீர்கள். படிப்பதற்காகவும் இருக்கலாம் அல்லது தாயோடு கருத்து வேறுபாடுகளும் இருக்கலாம். கும்பராசி வெளியூர்களில் இத்தனை நாள் பிரச்சனைகள் இருந்ததை இப்பொழுது முடிப்பீர்கள். இப்போ உதாரணம் சொல்லலாம், மாமன் மச்சான் உறவுன்னு இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா உறவுன்னு இருக்கலாம். இதை பிரிந்தவர்கள் இத்தனை நாள் போய் பார்க்கல, போய் அம்மா போய் பார்த்துட்டு வரும் கிராமத்தில், இல்லை அப்பா போய் பார்த்துட்டு வரும், இல்லை அப்பா விட்டு போன உறவுகள் வேலையை முடிச்சுட்டு வரும். ஆக இப்பொழுது பிரிந்த உறவுகள் அல்லது விட்டு போன வேலைகளை சிறப்பாக செய்கிறீர்கள், செய்ய முடியும் கும்பராசிக்கு. ஏன்னா குறிப்பாக இத்தனை நாள் அல்லது பல வருடம் பல நாட்கள் பல மாதங்கள் இருந்த கனவுகள் மெய்ப்படும் கும்பராசிக்கு. கனவு மீன்ஸ் என்ன? சித்தரை பார்க்கணும், பெரியவங்களை பார்க்கணும், மற்றவங்களை பார்க்கணும். அதே நேரத்தில் நமக்கு மேம்பாடான அல்லது மேம்பட்ட உறவுகள் 11ஆம் பாவம், அக்காவை பார்க்கலாம், அண்ணனை பார்க்கலாம், பெரியம்மா பார்க்கலாம். ஆக உறவுகளை சந்திப்பீர்கள், சந்தித்த நாள் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். ஆக இந்த வாரம் கும்பம் குதூகலமான வாரமாக இருக்கும் உங்களுக்கு. நன்றி, நமஸ்காரம். இந்த வாரம் நாம் 12 ராசிகளுக்கான பொதுவான அதில் முக்கியமான பலன்களை மட்டும் பார்த்தோம். ஆக இந்த பலன்களும் அல்லது உங்களுக்கு துல்லியமான பலன்கள் இந்த வாரம் இந்த மாதம் அல்லது இந்த நாள் என்ன நடக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஜாதகம் பார்க்க வேண்டும். குறிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு முறை ஜாதகம் பார்க்கணும் அல்லது 6 மாதத்துக்கு பார்த்தே தீரணும். இது விதி. ஆக ஜாதகத்தை ஆய்வுக்கும் துல்லியமான உங்களுடைய அம்சங்கள் என்ன இறைவன் கொடுத்துருக்க. நமக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்கிற நேரம் இருக்கா அல்லது அம்சம் இருக்கான்னா கிடையாது. ஆக உங்களுடைய அம்சம் என்னென்ன அனுபவிப்பீர்கள் என்பதை ஜோதிட ஆலோசனைக்கும் துல்லியமான தெரிவதற்கும் தொடர்பு கொள்ளலாம். ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் 9176 90 91 92 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, நமஸ்காரம்.